அடுத்த கொஷின் இது ரொம்ப சுவாரஸ்யமான கொஷின், ரொம்பவே ஈஸியானதும் கூட. ஆனால் கொஞ்சம் ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். அதாவது ஒரு மனுஷன் 3 மூட்டையில் 30 மேங்கோ எடுத்துகிட்டு போகிறாரு. ஓகேவா? 30 மேங்கோ எடுத்துகிட்டு போகிறாரு. ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். அதாவது 3 டோல்கேட் இருக்குது. 3 டோல்கேட்டுக்கும் தாண்டும்போது ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் அப்படின்ற கணக்கை கொடுத்துட்ருக்கணும். 30 சாவடிகளை தாண்டுறாங்க. அப்போ மீதம் எத்தனை பழம் இருக்கும் அப்படின்னு. இதில் எல்லாருமே 0ன்றதை ஆன்சர் போட்டிருப்பீங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 0ன்னு ஆன்சர் போட்டிருப்பீங்க. இதில் ஒரு சூப்பரான ட்ரிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு 30 மேங்கோ இருக்கா, 3 டோல்கேட்டுன்னு இது கிராஸ் பண்ணணும். 3 டோல்கேட்டுக்கு அப்போ ஒரு சாக்குலேருந்து பழம் கொடுக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு டோல்கேட்டுக்கு 3 பழம் கொடுக்கணும். கரெக்டாக? ஒரு டோல்கேட்டுக்கு 3 பழம் கொடுக்கணும். அதுவே 9 டோல்கேட்டுக்கு, அதாவது 30 டோல்கேட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் கடைசி வரைக்கும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு டோல்கேட் கிராஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டோல்கேட் கிராஸ் பண்ணும்போது 3 பழம் கொடுக்கணும். 3 பழமும் இவங்க ஒரு சாக்குலேருந்து எடுக்காமல் ஒரே சாக்குலேருந்தே எடுக்கிறாங்க. புரியுதா? 3 மூட்டைக்கு 3 பழம் தான் அளவு, கரெக்டு தான். ஆனால் அவங்க 3 பழத்தையும் ஒரு சாக்குலேருந்து எடுக்காமல் ஒரே சாக்குலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ 10 டோல்கேட் கிராஸ் பண்ணும்போது 3 × 10 30 பழம் காலி ஆகிடும். அதாவது ஒரு மூட்டையே ஃபுல்லாகவே காலி ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது 2 மூட்டை தான். ஃபஸ்ட்டு 10 டோல்கேட்டு கிராஸ் பண்ணும்போது 30 பழம் காலி ஆகிடும். அதுவும் ஒரு சாக்கே காலி ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது 2 சாக்கு தான். புரிஞ்சுதா? அடுத்த டோல்கேட்டு, அடுத்து ஒரு 10 டோல்கேட் கணக்கு பண்ணுவோம். அடுத்து ஒரு 10 டோல்கேட் கணக்கு பண்ணும்போது 2 தான் இருக்குது, 2 சாக்கு தான் இருக்குது. ஸோ 2 பழம் கொடுத்தா போதும். 2 பழம் கொடுத்தா போதும். அந்த 10 டோல்கேட் கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா 20 பழம் போயிடும். அதாவது இந்த சாக்கு அப்படியே தான் இருக்குது. இந்த சாக்குலேருந்து 20 பழம் மட்டும் எடுக்கிறோம். அப்போ மீதம் 10 பழம் இருக்கும். அப்பயும் 2 மூட்டை தான் இருக்குது. அப்போ 2 மூட்டை கணக்குன்னு மீதம் 10 பழம் இருந்துச்சுன்னா எத்தனை டோல்கேட் தாண்டலாம்? இன்னும் ஒரு 5 டோல்கேட் தாண்டலாம். அப்போது இதுவும் 10 ஆகிடும். ஸோ டோட்டல் 60யா? 2 சாக்குமே காலி ஆகிடுச்சு. இப்போ 2 சாக்கும் காலி ஆகிடுச்சு. இப்போ ஒரே ஒரு சாக்கு தான் இருக்குது. அங்கே முன்னாடி சொன்ன கணக்கு என்ன? ஒரு சாக்குக்கு ஒரு பழம் கொடுக்கணும் ஒரு டோல்கேட்டுன்னு கிராஸ் பண்ணும்போது. இப்போது ஒரே ஒரு சாக்கு தான் இருக்குது. மீதி 5 டோல்கேட் தான் இருக்குது. ஏன்னா இங்கே 10, 10, 5, 25 டோல்கேட் தாண்டியாச்சு. இன்னொரு 5 டோல்கேட் தான் இருக்குது. ஸோ ஒரு மூட்டைக்கு ஒரு பழம் கொடுத்தா போதும். 1 × 5 5 பழம் கூட போயிடும். அப்போ டோட்டலாக அந்த சாக்கில் 5 போயிடுச்சு அப்படின்னா மீதி நம்மக்கிட்ட 25 பழம் இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட் ஆன்சர் இஸ் 25.